டெல்டா மாவட்டங்களில் இதுவரை இல்லாத வகையில் நடப்பு காரிஃப் பருவத்தில் நெல் கொள்முதல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் உணவு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 1ஆம் தேதி தொடங்கி அடுத்த ஆண்டு அக்டோபர் 30ஆம் தேதி வரையிலான காலகட்டம் காரி பருவம் என்று அழைக்கப்படுகிறது. டெல்டா மாவட்டங்களில் 2015-16 காரி பருவத்துடன் ஒப்பிடும்போது 2016-17 காரி பருவத்தில் நெல் கொள்முதல் கடுமையாக சரிந்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த முறை சம்பா சாகுபடியில் 5 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டின் ஒட்டுமொத்த சாகுபடியில் 1,10,000 டன் நெல்தான் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. வருஷம் 5 லட்சம் டன் விவசாயம் பண்ண தமிழ்நாடு இன்னைக்கு அந்நிய நாட்டில் கையேந்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க கவர்மெண்டே கொடுக்குற கணக்கு 1 லட்சம் டன் தான் இந்த வருஷம் விளைஞ்சிட்டு இருக்குங்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற அரசு அண்டை மாநிலத்தில் அரிசியை வாங்கி கொடுத்து எதை எங்களை கொஞ்சம் கொஞ்சம் கவர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுடைய உழைப்பெல்லாம் போகுது. நம்மளுடைய உணவு உற்பத்தி தட்டுப்பாடு சுத்தமாக போய்கிட்டு இருக்கு. விவசாயம் முற்றிலும் அழிஞ்சு போய்கிட்டு இருக்கு. மேலும் எங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு எங்கேயாவது தண்ணி வாங்கி கொடுத்து நம்மளே உற்பத்தி பண்ணி விவசாயம் பண்ணனா உணவு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும். இந்த ஆண்டு 1 லட்சம் டன்னு தான் கொள்முதல் செஞ்சதாக ஒரு அறிவிப்பு இருக்கு. அதுலேயும் ஒரு சில இடங்கள் இந்த போர் உள்ள இடத்துல உள்ள கணக்கை சொல்லியிருக்காங்க. இதை வச்சா இப்போ உணவு பற்றாக்குறை மிகவும் பின்தங்கி போய் இந்த மாவட்டம் முழுமையாக பாதிக்கப்படக்கூடிய அபாய நிலை இருக்கிறது. தமிழகத்தின் நெல் தேவையை பூர்த்தி செய்வதில் காவிரி டெல்டா மாவட்டங்களாகிய தஞ்சை, திருவாரூர், நாகை ஆகிய மாவட்டங்கள் பெரும் பங்கு வகிக்கின்றன. கடந்த 5 ஆண்டுகளாக குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்ட நிலையில் ஒருபோக சம்பா சாகுபடி மட்டுமே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டும் வழக்கமாக ஜூன் மாதம் மேட்டூர் அணை திறக்கப்படும் சூழலில் அதற்கான வாய்ப்பு இல்லாதது விவசாயிகளை வருத்தமடைய வைத்துள்ளது. எப்படியாவது கர்நாடக அரசிலிருந்து தண்ணீர் பெற்றுக் கொடுத்து இந்த விவசாயத்தை நடத்துவதற்கான ஒரு ஏற்பாட்டை அரசாங்கம் முழு வீச்சில் செய்யணும். அப்படி செஞ்சாதான் இந்த விவசாயிகளை பாதுகாக்க முடியும். விவசாயிகளில் உணவு உற்பத்தியும் பெருக்க முடியும். இதே நிலை தொடர்ந்து நீடித்தால் தமிழகத்தில் கடுமையான உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டு அரிசிக்காக அண்டை மாநிலங்களை எதிர்பார்க்கும் ஆபத்தான நிலை ஏற்படும் என்கிறார்கள் விவசாயிகள். புதிய தலைமுறைக்காக ராஜசேகர்.